மிளகா பொரியட்டும். எடுத்துக்கலாம். பூண்டு இஞ்சி போட்டுக்குங்க. பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க. கொஞ்சம் பூண்டு இஞ்சி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை போட்டிங்கன்னா அந்த பூண்டு கொஞ்சம் வதங்காது. அதுக்கப்புறமா பூண்டை கொஞ்சம் வதக்கிக்கிங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தூதுவளை துவையல் ஒரு நாளைக்கு ரசம் வச்சு காட்டுறேங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு, அதில் தூதுவளை போடுங்க. வதங்கட்டும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. செடியிலேருந்து பிடிங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்யுங்க. சளி கிரியில் ஓடியே போயிடுங்க. தூதுவளையும் போட்டு வதக்கிக்கிங்க. ரொம்ப போட்டு தூதுவளையை வதக்கக்கூடாதுங்க. வதக்குனீங்கன்னா அதில் இருக்க சத்து போயிடும் உங்களுக்கு. அது அப்படியே சுருண்டு வந்ததுன்னா போதும், ஆஃப் பண்ணிக்கிங்க. முள் இருக்கும் தூதுவளையில். கடவுளோட படைப்பில் பாருங்கள், எதெல்லாம் ரொம்ப மூலிகையெல்லாம், அந்த மூலிகைக்கு வந்து ஒரு முள்ளை வச்சு படைச்சிருக்காரு பாருங்கள். நம்ம கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்து சாப்பிடணும்னு. செடியில் பிடுங்கும் போதே நம்ம சிசரில் தான் கட் பண்ண முடியும். கொண்டாந்து நீங்கள் அலசும் போது ஒரு குச்சி ஏதாவது ஒரு ஸ்டிக், இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு தான் நீங்கள் அலசி விடணும். கையில் முள் குத்தும். நல்ல மண் இல்லாமல் அலசி எடுத்துட்டு சுத்தமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். புளியும் போட்டு அந்த சூட்லேயே ஒரு பரட்டி விட்டுக்குங்க புளியை. உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் வெல்லம் கருப்பட்டி போட்டுக்கிறாங்க. நீங்கள் போட மாட்டீங்க? நான் இது கொஞ்சம் கொஞ்சம் கருப்பட்டி போட்டுக்கலாங்க. மிளகா உளுந்து இதெல்லாம் இதில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சு. சட்னி பாருங்க. ரொம்ப குழப்பு தண்ணியாக தான் அரைச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காதீங்க. இந்த பக்குவத்தில் அரைங்க. எங்கள் டிக்கெட் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுங்க. அப்படி கொடுத்து பழக்குங்க. சட்னிலாம் அரைக்கும் போது கொஞ்சம் நாக்கில் வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே டேஸ்ட் பழகுவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க.